அதிமுக ஒருங்கிணைப்பிற்கு எந்த ஒரு நிபந்தனையும் இன்றி தான் தயாராக உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அதிமுக உறுப்பினர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரே கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று சேருங்கள், ஒன்று சேருங்கள், ஒன்று சேருங்கள். நான் சொல்றது கேளுங்க. நான் சொல்லிட்டேன், எனக்கு எந்த வித நிபந்தனையும் கிடையாது. அம்மா எனக்கு 3 முறை முதலமைச்சராக கொடுத்துட்டாங்க. 12 வருஷம் பொருளாதார கட்சியில் இருக்கேன். நான் பொருளாதார பதவியாக இருக்கும்போது 2 கோடி ரூபாய் பற்றாக்குறை. நான் வெளியே வரும்போது 256 கோடி ரூபாய் வைப்பு நிதியாக வைத்து வந்தேன். அதிமுக ஒன்றிணைந்தால் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதுதான் தனது நிலைப்பாடு என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சார், நான் இன்னைக்கு என்டில தானே இருக்கேன். இல்ல, அதிமுக நீங்க ஒன்றிணைஞ்சு அதிமுக தேசிய கூட்டணியில் இருப்பதுதான் நல்லது என்ற மனப்பான்மையோட நான் இருக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களும் எதை விரும்புகிறார்களோ அதை அதிமுக அடிப்படை அதிமுக செய்து காட்டுவோம். அவர் அதையே மறுத்திருக்காரு. நான் அந்த நோக்கத்தில் அடிப்படையில் பேசல என்று அவரே திரு அண்ணாமலை அவர்களே மறுத்திருக்கிறார். எதிரிகள் மற்றும் துரோகிகளின் வாதத்தால் அதிமுகவை அசைத்து பார்க்க முடியாது என்று முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். என்னை சோதிக்காதீர்கள் என செங்கோட்டையன் பேசியிருந்த நிலையில் ஆர் பி உதயகுமார் வீடியோ மூலம் இதனை தெரிவித்துள்ளார். எதிரிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள், துரோகிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைத்து பார்க்க முடியாது. எதிரிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த சேதாரத்தையும் ஏற்படுத்தாது. ஏனென்றால் இது மக்கள் இயக்கம், மக்களால் பாதுகாக்கப்படுகிற இயக்கம், மக்களுக்காக உழைக்கின்ற இயக்கம். எடப்பாடி பழனிசாமியின் கட்டுப்பாட்டில் அதிமுக இல்லை என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் செங்கோட்டையன் பேச்சு என அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக கலையிழந்து கொண்டிருப்பதாகவும் ஈரோடு கிழக்கில் இரட்டை இலைக்கு வாக்களித்து வந்தவர்கள் உதயசூரியனுக்கு வாக்களித்து உள்ளதாகவும் கூறினார். தாம் ஏற்கனவே சொன்னது போல் அதிமுகவில் சீனியர்கள் அதிருப்தியில் உள்ளதாக கூறினார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமியினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை அதை அங்கே இருக்கின்றவர்கள் பேசிக் கொள்வதிலிருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஒரு நண்பரின் இடத்துல சொன்னார், சமீபத்திலே முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தன் நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும், வேலுமணியாக இருந்தாலும், தங்கமணியாக இருந்தாலும் எல்லோருமே எனக்கு ஜூனியர்கள் தான் என்று சொன்னதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. அதிலிருந்து அவர் எந்த அளவுக்கு ஆதங்கத்தோடு அங்கே இருக்கிறார் என்பதையும், அதே போல அங்கே இருக்கக்கூடிய சீனியர்கள் எந்த ஆதங்கத்தோடு இருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதிமுக கலகலத்து போனால்தான் அதன் வாக்கு வங்கி 23%-இருந்து 20% சரியும் என கருத்து கணிப்புகள் வந்துள்ளதாக கூறினார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 23% பெற்றிருந்தது 20% குறையும் என்று ஒரு கருத்து கணிப்பும், மற்றவை எல்லாவற்றையும் சேர்த்து, அதாவது எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் சேராட்டியும் சேர்த்து கணக்கெடுத்து ஒரு என்டிஏ என்று போட்டு ஒரு 21% சொல்லியிருக்கிறார்கள். அதைத்தான் இங்கே நாங்கள் இன்றைக்கு சொல்ல அதையும் விரும்புகின்றோம்.